Hi everybody, let's get started with another topic. Today's topic is rise and rise. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா RISE ரைஸுக்கும் RAISE ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு வார்த்தையும் பார்த்திங்கன்னா தமிழில் மீனிங் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதாவது அதிகமாகுதல், இன்க்ரீஸ் ஆகிறது, அப்வர்டு மூவ்மெண்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் தரக்கூடிய வார்த்தை தான் ரெண்டுமே. ஆனால் என்ன வித்தியாசம்னு சொல்லி இப்போ பார்ப்போம். எந்தெந்த இடங்களில் எப்படி பயன்படுது அப்படின்னு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம், RISE எடுத்துக்குவோம். ரைஸ்ன்னு சொன்னிங்கனாக்கா டு மூவ் அப்வர்ட் ஆர் டு இன்க்ரீஸ் அப்படிங்கிற மீனிங், மேல் நோக்கி எழும்புதல் அல்லது அதிகமாகுதல். டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த காஸ் இஸ் நாட் ஸ்டேட்டட், ரைஸ் இஸ் அன் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் டஸ் நாட் டேக் அன் ஆப்ஜெக்ட். அதாவது என்ன, அதாவது சப்ஜெக்ட் டஸ் நாட் ஆக்ட் அப்பான் அன் ஆப்ஜெக்ட். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கே உதிக்கிறது. இந்த ரைஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிசன். அப்போ ரைஸ், ரோஸ், ரிசன் அப்படிங்கிற 3 ஃபார்மை நம்ம பார்க்க முடியுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரோஸுக்கு, அதாவது ரைஸோட பாஸ்ட் டென்ஸு. த வாட்டர் லெவல் இன் த வெல் ரோஸ் ஆஃப்டர் த ஹெவி டவுன் போர். டவுன் போர்னால் கடுமையான மழை, ஹெவி ரெயின் தான் டவுன் போர்னு சொல்கிறோம். த வாட்டர் லெவல் இன் த வெல், கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரானது அதிகமானது, அதுதான் ரைஸ் ஆகிடுச்சு அப்படி, அதாவது ரைஸ் RISE ரைஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம். இந்த ரைஸ் டு ரெஜிஸ்டர் அண்ட் இன்க்ரீஸ், அதிகமாக வரதை ரெஜிஸ்டர் பண்ணிச்சு, அதிகமாச்சுன்னு சொல்கிறது ரைஸ் ஆகிறது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, the COVID-19 cases are on the rise அப்படின்னு என்ன அர்த்தம், நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அதாவது டு அட்டைன் எ ஹையர் ஸ்டேட்டஸ். இதுக்கு மீனிங் பார்த்தோன்னு வச்சுங்க, ரைஸுக்கு RISE ரைஸுக்கு மீனிங் என்ன பார்க்கலான்னா, டு சோர்னு பார்க்குறோம். SOAR, சோர்னா வீங்குதல், பெருசாகுதல், அதிகமாகுதல், மவுண்டிங், ஒன்றோட ஒன்று சேர்ந்து பெருசாக வருது. அதே மாதிரி அசண்டுக்கு ஆப்போசிட் டிசெண்டுன்னு பார்க்குறோம் இல்லையா, படிப்படியாக முன்னுக்கு மேலே எழும்புதல், அதெல்லாம் அசண்டு. மேத்ஸில் பார்த்துருப்போம், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்லாம். மேல் நோக்கி போகிறது அசண்டுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் ரைஸுன்னு சொல்கிறோம், RISE. இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் நம்ம ரைஸை பயன்படுத்த முடியும். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முக்கியமான இடம் எங்கே பயன்படணும்னு பார்த்தீங்கன்னா, when do you rise from bed, when do you get up from bed. அந்த கெட்டப்புங்கிற மீனிங் வருது பார்த்தீங்களா, மேலே எழும்புதல், எழுதல், எழுந்தரித்தல். இரவு தூங்கிய பின், ஆஃப்டர் அ நைட் ஸ்லீப் யூ ரைஸ் ஃப்ரம் த பெட். காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம்ல, அதுதான் ரைசிங். டு கெட் அவுட் ஆஃப் பெட் எஸ்பெஷலி ஆஃப்டர் எ நைட்ஸ் ஸ்லீப், இரவு தூங்கிய பிறகு காலையில் விழுத்து எழுதல், துயில் எழுதல், அதுக்கு இந்த ரைஸ் RISE பயன்படுத்துகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறது, லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இதே ரைஸ் தான், RISE. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டாவது ரைஸ்ன்னு சொன்னோம்ல, RAISE, அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் இஸ் அ டிரான்சிட்டிவ் வேர்ப், அதாவது சப்ஜெக்ட் ஆக்ட் அப்பான் அண்ட் ஆப்ஜெக்ட், அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். RAISE போட்டிங்கன்னா டு எரெக்ட் அ பில்டிங், அப்வர்ட் மூவ்மெண்ட், டு ரைஸ் அ ரிவோல்ட், ஒரு பெரிய கலகம் வருது, அதை தூண்டிவிட்டு பெருசாக்கி எழும்புதல் அப்படிங்கிற மீனிங் வந்துச்சுன்னு சொன்னால் எழுச்சி உறுதல். அப்போ ரைஸ் RAISE அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். சம்திங் ரைசஸ் சம்திங் எல்ஸ், அந்த மாதிரியான ஒரு மீனிங் வந்ததுன்னா ரைஸ் போட்டுருங்க. அதான் சொன்னேன், ரைஸ் இஸ் அ டிரான்சிட்டிவ் வேர்ப், அதாவது சப்ஜெக்ட் ஆக்ட் அப்பான் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மீனிங் வந்துச்சுன்னா ரைஸ் போடுங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா, சம்திங் ரைசஸ்
something, another thing. Something raises, something else. அந்த மீனிங்லாம் வந்துச்சுன்னா raise, R-A-I-S-E. cause to move upward, மேல் நோக்கி எழும்புவதற்காக பணிபுரிதல், வேலை செய்தல், அதான் cause to moveன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான இடங்களில் வந்து raisங்கிறத நம்ம பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ இந்த ரைஸுக்கும் ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். பிஃபோர் வைண்டிங் அப் ஒரே ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா, RISE போட்டிங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு, RAISE போட்டிங்கனாக்கா ட்ரான்சிட்டிவ் வேர்பை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது த சப்ஜெக்ட் ஷுட் ஆக்ட் அப்பான் அண்ட் ஆப்ஜெக்ட்னு வந்துச்சுன்னு சொன்னால் raise, RAISE பயன்படுத்த வேண்டும். Okay friends, that's all for now. See you in the next video. Till then, bye.